Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா Plan 75. இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 2022. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பான் நாட்டு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா சே அயகாவா. திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் சே அயகாவா அண்ட் ஜேசன் கிரே. இந்த திரைப்படத்தில் சைகோ பைஷோ வந்து மிச்சியா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, Plan 75 என்ன மாதிரி கதைக்குள்ளன்னு பார்ப்போங்க. அதாவது வந்து ஜப்பானில் வயது அதிகமானவங்க, அதாவது வந்து 75 வயதுக்கு அதிகமானவங்க நிறைய பேர் வந்து உயிர் வாழ்கிறாங்க. ஸோ அப்படி உயிர் வாழ்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களால வந்து எந்த பயனும் இல்லாமல் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த வேலையும் எதுவும் கொடுக்க முடியாது. மிஞ்சி போனால் பென்ஷன் தான் கொடுத்தாங்கணும் ஒரு வேளை அவங்க வயசானவங்கன்றதுனால. இன்னொன்று அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்களோட பிள்ளைகள் அவங்க கூட இல்லை, விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதாவது பாப்புலேஷன் அதிகமாகிட்டுருக்கு ஒன்று. ரெண்டாவது பாப்புலேஷனை தாண்டி இவங்களுக்கு நம்ம இந்த சலுகைகள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு, கவர்மெண்ட் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அந்த டைமில் கவர்மெண்ட் என்ன ஒரு பிளான் பண்ணுதுன்னா Plan 75 கொண்டு வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 75 வயதை தாண்டிட்டீங்க அப்படின்னா தொட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கீம் கொடுக்குறோம். அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப காசு வாங்காமல் ரொம்ப ஃப்ரீ ஸ்கீம் மாதிரி தான் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் சேர்ந்துட்டு பண்ணிங்கன்னா இது மானியமே கொடுக்குற மாதிரி. அதாவது என்ன அந்த மெயின் ஸ்கீம்னா எத்துனீஷியா. உங்களை வந்து மெர்சி கில்லிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. என்னை வந்து நீங்கள் வந்து சாவடிச்சிடுங்க, நான் என் சம்மதத்தோடு என்னை வந்து நீங்கள் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெர்சி கில்லிங்க்கு நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேக்கேஜில் வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க ஒன்று. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னென்னலாம் ஊர் சுற்றி போங்கன்னு ஆசைப்படுறீங்களோ ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்கே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்து அதுவும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் கடைசியில் நீங்கள் செத்து தான் போகணும். நீங்கள் இறந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து அவங்களே அடக்கம் பண்ணிவிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னொன்று இது 2 வகை இருக்குது. ஒன்று நீங்கள் தனியாகவும் இறந்து போய் தனியாகவும் அடக்கம் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா குரூப்பாகவே இறந்து போய் குரூப்பாகவும் அடக்கம் பண்ணுவாங்க போன்ற பல ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வருதுங்க. ஸோ இது கவர்மெண்ட் கொண்டு வரதுனால இப்போ இதனால் எந்த மாதிரியான பாதிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா 75 இயர்ஸ் ஓல்டு உள்ளவங்க சந்திக்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை 75 இயர்ஸ் ஓல்டு தான் அவங்களுக்கு தான் அந்த ஸ்கீம். ஆனால் இதை வழிநடத்துறது யாராக இருக்க போகிறாங்க? டெஃபினட்டாக யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த பிளான் மூலியமாக அவங்க என்ன மாதிரி விஷயங்களை கற்றுக்குறாங்க, அவங்க எப்படி வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்கன்றத சொல்கிற படம் தான் இந்த Plan 75. எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மூவிங் ஃபிலிமாக அதை நான் பார்க்குறேன். நிச்சயமாக நம்மளை ரொம்ப மூவ் பண்ணிட்டு இந்த படம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட இயக்குனர் ஃபஸ்ட்டு பாராட்டணும் சே அயகாவா. அவரோட முதல் திரைப்படம். இந்த முதல் திரைப்படத்தில் இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுத்துகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கில் இது மாதிரி நடக்கும்னு சொல்கிற ஒரு விஷயம் தான். இது வந்து நிஜம் கிடையாது. பட் ஆனால் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை தான் அந்த டேரக்டர் சொல்கிறார். பட் இந்த இந்த படத்தில் அவர் அந்த டேரக்டர் ஏன் பாராட்டணும்னா இந்த விஷயத்தை எமோஷ்னலாக ரொம்ப ஹெவியாக சொல்லியிருக்க முடியும். அது இல்லாமல் சட்டிலாக எல்லா கதாபாத்திரமும் சட்டிலாக வந்து வடிவமைச்சு இந்த கதை மூமெண்ட்டே சட்டிலாக மூவ் பண்ணி நம்மள ஒரு விஷயம் பண்ணுறார். அதுதான் இந்த படத்தின் மிகப்பெரிய பலம். நிஜமாகவே சே அயகாவா வந்து வாழ்த்துக்கள். நிஜமாகவே அவர் மிக முக்கியமான இயக்குனராகவும் வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம்ங்க. ஏன்னா இது கொஞ்சம் நீங்கள் விட்டாலும் இந்த படம் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஃபிலிமாக மாறி இருக்கும். அப்படி இல்லாமல் எல்லா எமோஷன்ஸையும் சட்டிலில் கொண்டு வந்து நம்மளை மூவ் பண்ண வச்சிடுறார். அது வந்து பெரிய விஷயம். நிச்சயமாகவே பியூட்டிஃபுல் டைரக்ஷன். அதே மாதிரி இந்த படத்தோட ரைட்டர்ஸ் சே அயகாவா அண்ட் ஜேசன் கிரே. அவர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரீன் பிளேவாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும், என்ன மாதிரி விஷயம் போகும், ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வருமா அப்படிலாம் கிடையாது. இது வந்து கேரக்டர் ஸ்டடி தான். மொத்தம் 5 கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வருவாங்க. 5 கேரக்டர்ஸ் கிட்ட வருவாங்க. அந்த கேரக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எப்படி அவங்க வந்து இதை பார்க்குறாங்க அப்படின்ற மூமெண்ட்டில் தான் அந்த கதை மூவ் ஆகும். ஸோ இது 5 கேரக்டர் மையப்படுத்தி அந்த கதை மூவ் ஆகுதுன்றதால அந்த கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லணுங்க. இந்த படத்தின் நிறைய பேர் நடிச்சு இந்த படத்தின் ஆணிவேர் வந்து சைகோ பைஷோ நிச்சயம் பண்ணுவாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸுங்க கிளாசிக்காக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். அப்படியே ஏன்னா அந்த அம்மா வந்து நம்மளை அழ வைக்கணும்னு அழ வைக்காது. அந்த அம்மாவோட சோகத்தை வந்து நான் கடத்தணும்னு வந்து ஐயோ என் நிலம இருக்கு பாருங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த அம்மாவோட நடிப்பு, அந்த அம்மா ஒரு இடத்துல கூட கண் கலங்கி இந்த படத்தில் நான் பார்க்கல. ஆனால் நம்மளை கண்கலங்க வச்சிடுறாங்க அந்த கேரக்டர். என்ன நடிப்புங்க, வாவ், எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ரியலி எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படம் வேறொரு தளத்துக்கு இன்னும் கூட்டு போகிறதுக்கு இந்த அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸை குறிப்பிட்டு சொல்லணும். பியூட்டிஃபுல் அண்ட் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சைகோ பைஷோ. நிஜமாகவே
சூப்பர் பெர்ஃபார்மன்ஸுங்க. அதே மாதிரி மற்ற கதாபாத்திரங்களும் ரொம்ப அழகாகவே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிப்பினோ கேர்ள் ஒன்று வருவா. அவள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்து போன அப்புறம் அவங்களுக்கு கிளியர் பண்ணுறது அவங்களோட வேலை. ஸோ அந்த கேரக்டராக இருக்கட்டும், இன்னொன்று வந்து ஒரு கால் சென்டர் கேர்ள் கேரக்டர் ஒன்று வரும், அந்த கேரக்டராக இருக்கட்டும், இன்னொன்று வந்து தன்னோட அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன்லேருந்து பண்ணுற ஒருத்தன், அதாவது வந்து இந்த பிளான் 75 வந்து சேர்க்குற ஒருத்தன், அந்த கேரக்டராக இருக்கட்டும், இன்னொன்று வந்து தன்னோட சொந்த மாமாவையே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் 75 கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஒருத்தன் வருவான். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருந்தாங்க, ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க எல்லாருமே, சும்மா சொல்லக்கூடாது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சட்டில் பெர்ஃபார்மன்ஸ், சட்டில் ஸ்க்ரீன் பிளேயில் நம்மளை மூவ் பண்ண வச்சது தான் இயக்குனரோட மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேங்க. ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் மூவிங் ஃபிலிமாக நான் டெஃபினட்டாக அந்த படத்தை நான் சொல்லுவாங்க. இது முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த படம் பேசுதுன்னு சொல்லணும். ஏன்னா வருங்காலத்தில் என்ன நடக்கும்ன்றது நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையே. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வந்து பெட்ரோல் விட்டு எங்கேயும் போயிட்டே இருக்காங்க. பெட்ரோல் நிலைமையை பற்றி அவங்க பெஸ்ட்டாக சிந்திக்கிறதே இல்லை. இன்னொன்று கவர்மெண்ட்டுக்கு இது வந்து இவங்களால் தொல்லைன்னும் போது இது ஒரு ஈஸி மெத்தட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு கவர்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குன்ற ஒரு அலார்மிங் பெல்லையும் இந்த படம் அடிக்குதுன்றதில் குறிப்பிட்டு சொல்லணுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு நடந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அன்சர்டைன் ரிகார்ட் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மென்ஷன் வின் பண்ணியிருக்குங்க. அது தவிர்த்து அன்சர்டைன் ரிகார்டுக்கும் இந்த படம் நாமினேட்டாக இருக்குது. அதே மாதிரி கோல்டன் கேமராவுக்கும் இந்த படம் நாமினேட்டாக இருக்குங்க ஃபார் பெஸ்ட் டெபியூட். இந்த படம் இதை தவிர்த்து ஓவராலாக 10 வின்ஸ் அண்ட் 15 நாமினேஷனாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் பிளான் 75 படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.